பாட்டாளி மக்கள் கட்சி பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ என்ற ரீதியிலே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு பத்திரிகை பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், ஆனால் பாஜக கூட்டணி வேண்டும் என்று தன்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாசும் மருமகள் சௌமியா ராமதாசும் தன்னுடைய காலை பிடித்து கொண்டு கதறி அழுததாக அவர் பேட்டி கொடுத்திருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்பத்திற்குள் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் வெளியே பேட்டியாக கொடுப்பது எந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளம் வர்க்கம் ஆதரிக்கும் என்று தெரியவில்லை என்பதாலே தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பலரும் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கும் என்பதிலே பெரிய ஒரு குழப்பம் நிலவுவதாக தெரிகிறது. பாமக பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா என்றுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி.